வெல்கம் டு தேசு பொட்டிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1 மீட்ரு ப்ளவுஸ் பிட்டில் ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு ரெண்டுமே தைக்கலாம். இது வந்து பாய்ஸுக்கும் போடலாம், குட்டி பொண்ணுங்களுக்கும் போடலாம். இது எப்படி அளவெடுத்து இன்றைக்கி அளவெடுக்கிறது மட்டும் பார்க்கலாம். ஸ்டிச்சிங் வந்து நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நான் 3.5 வயசு குழந்தைக்கு அளவெடுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி எந்த குழந்தைங்களுக்கு தைக்கிறீங்களோ அவங்களோட அளவு எடுத்து தைச்சிங்கனாலும் சரி, அந்த 1 மீட்ரு பிட்டுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு தைச்சி பார்த்தீங்கனாலும் சரி. ஃபஸ்ட்டு பேண்ட் லென்த் எடுத்துக்கிட்டேன். அடுத்து கிராச் லென்த் எடுத்துக்கிறேன். அடுத்து ஷர்ட்டோட லென்த்து மடிச்சடிக்கிறதுக்கும் சேர்த்தே நம்ம அளவு எடுத்துக்கலாம். அடுத்து பாடி சுற்றளவு எடுக்கிறேன், வித் எடுத்துக்கிறேன். ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கலாம். கை லென்த்து, கையோட வித்து, இதெல்லாம் நீங்கள் நோட்டில் நோட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், இந்த அளவு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே எப்படி கிளாத்தில் போட்டு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 1 மீட்ரு ப்ளவுஸ் பிட்டு. கரபாகம் ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி மடிச்சுக்கிட்டேன். இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். அப்போ 1/2 மீட்ரு பேண்ட்டுக்கு 1/2 மீட்ரு ஷர்ட்டுக்கு. நான் நோட்டில் மார்க் பண்ணி ட்ராயிங் பண்ணி கட் பண்ணி ஒட்டுங்க, அதை ரெக்கார்ட் நோட்டை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் குரூப்லன்னு. யாரோ ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதில்னா நோட்டில் மார்க் பண்ணுறது எதுவுமே இன்னைக்கு காட்டல, டைரெக்டாக கிளாத்லேயே பண்ணுறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க நோட்டில் அளவு எடுத்து நோட்டில் ஸ்கேல் வச்சு அளந்து எழுதி மார்க் பண்ணிக்கங்க, ட்ராயிங்கும் போட்டுக்குங்க. இப்போ பேண்ட்டோட லென்த் எடுக்கிறோம். 16 இன்ச் துணியில் வந்துச்சு. பாப்பாவோட அளவும் அதே அளவு தான் இருந்துச்சு, அதை அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போ ஆங்கிள் லென்த் எடுக்கிறோம். இது ஒரு 4 to 4.5 வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஷீட் சுற்றளவு எடுக்கிறோம். இதில் கிளாத்தில் இருக்கிற அளவை விட கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். 8 எடுத்திருக்கேன். இந்த ஷீட் சுற்றளவில் 4ல் 1 பங்கு தான் கிராச் லென்த் எடுக்கணும். இந்த கிராச்சுக்கு 1 இன்ச்சு உள்ளே தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். எலாஸ்டிக் வைக்கிற பேண்ட்டு தான், அப்படியே நீங்கள் கொஞ்சமாக லைட்டாக கர்வ் பண்ணால் போதும். இப்போ ஆங்கிள் லென்த்துக்கும் இதுக்கும் ஒரு கிராஸ் கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். என்னோட டீச்சிங் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இருக்கும். கால்குலேஷன் அதிகமாக இருக்காது. என்ன இவ்வளோ சிம்பிளாக சொல்லித்தராங்க, இது எப்படி கரெக்டாக வருமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இதை தச்சு முடித்து அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு போட்டு காமிச்சு உங்களுக்கு வீடியோ நான் சென்ட் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக வரலன்னா அதுக்கப்புறம் என்னைய கமெண்ட் பண்ணி கேளுங்க. அதுக்கு தான் நான் வந்து குரூப் ஜாயின் பண்ண சொன்னது. எதுக்கு அந்த குரூப்பு, அந்த லிங்க் எதுக்கு அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கு டவுட் ஒன்றுனா யூடியூப்பில் வரும்போது நீங்கள் எப்படி கேட்பீங்கிறதுக்கோசரம் தான் அந்த குரூப் ஃபார்ம் பண்ணது. ஆங்கிள் லென்த்லேருந்து காட்ச் லென்த்துக்கு ஒரு கிராஸ் கோடு போட்டுக்கிட்டோம். இப்போ 1 இன்ச்சு உள்ளே தள்ளி ஷீட் சுற்றளவுக்கு நம்ம கட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் பேண்ட்டோட மெஷர்மெண்ட் முடிச்சுது. பேண்ட்டுக்கு 3 அளவு தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளான மெத்தடு. கட் பண்ணியாச்சு. இதை அட்டாச் பண்ணுறது நாளைக்கு பார்க்கலாம். அடுத்து ஷர்ட்டோட அளவு பார்க்கலாம். எல்லா வீட்லேயும் பொண்ணுங்களுக்கு தான் ட்ரெஸ் தைச்சி கொடுக்குறீங்க, எனக்கு தைச்சி தரலன்னு பசங்க அடம் பண்ணுறாங்கன்னு என்கிட்ட டெய்லரிங் கிளாஸ்க்கு வர ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. அப்போ இதனால் இப்போ வந்து எல்லா குட்டீஸ்க்கும் இந்த மாதிரி பேண்ட்டு ஷர்ட்டும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஹிப்புக்கு வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு 2 இன்ச்சு பீஸு தனியாக நான் கட் பண்ணி அட்டாச் பண்ண போகிறேன். கொஞ்சம் லென்த் தேவைங்கிறவங்க இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு கலர் கிளாத் கூட கொடுத்துக்கலாம். நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் கூட காலருக்கும் இதுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். ஷர்ட்டுக்கு மடித்து போடும்போது கரபாகத்தை ரெண்டும் ஒன்றா மடித்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து வச்சுக்கணும். இது ஃப்ரண்டில் பட்டனுக்கும் காஜா எடுக்கிறதுக்குமான அளவு. ஃப்ரண்டில் ஓப்பனும் பேக்கில் க்ளோஸ் பக்கமும் வச்சு மடிப்பு வந்து நம்ம பக்கம் வர மாதிரி மடித்து வச்சுக்கணும்.
நான் நைட்டி கட்டிங் வீடியோ போடுறத பார்த்துட்டு நிறையா பேர் நீங்கள் போடுற மாதிரியே நாங்களும் போட்டு பார்த்தோம், நல்லா வந்துச்சு, கரெக்டாக வந்துச்சுன்னு நிறைய பேர் எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த குரூப்பில் டவுட் வரவங்க சென்ட் பண்ணுவாங்கங்கிறதுக்காக இந்த குரூப் ஆட் பண்ணுது. வேறு எந்த ரீசனும் கிடையாது. இப்போ இதில் இருக்கிற அளவு வந்து 9 இன்ச் இருக்குது. நம்ம வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். குட்டி பாப்பாவுக்கு 7.5 இன்ச் இருந்தால் போதும். மேக்ஸிமம் 2, 3, 3.5 வயசு குழந்தைங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களோட பாடியை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும். நான் இருக்கிற அளவு ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கிறேன். இதில் வந்து கைக்கு தேவையான அளவு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஷர்ட்டோட ஹைட் வந்து 16. 16 அளவு வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத அப்படியே நான் கைக்கு கட் பண்ணிக்கிறேன். கை நீளம் 4 இன்ச் வச்சுருக்கேன். அகலம் 6 இன்ச் வச்சுருக்கேன். இந்த கால்குலேஷன் எல்லாமே எனக்கு வந்து டேப் இல்லாமையே ஓரளவு கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னு என் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்லி காட்டுறேன். நான் அப்படியே தான் கட் பண்ணேன். அந்த அளவு கரெக்டாக 6, 4.5 இருக்குது. இப்போ ஷர்ட்டோட லென்த்து வந்து 16, வித்து வந்து 8 இருந்தால் போதும். 7.5 to 8, அதாவது குழந்தைங்களோட உடம்பு பொறுத்து நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம மடித்து போடும்போது ஃப்ரண்ட் சைடு முன்னாடி வர மாதிரி மடிச்சுக்கிட்டேன். ஷோல்ட்ரு வந்து 5, 5.5 குழந்தைங்க பாடி அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. ஆம் ஹோலோட அளவும் 5 வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் போடாமல் அப்படியே கர்வ் பண்ணுங்கன்னு சொல்லி என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு கற்றுக் கொடுக்குறேன். என்கிட்ட வரவங்க எல்லாருமே அப்படியே தான் வளைவு போடுறாங்க. அந்த பாக்ஸ் போட்டு இதுலேருந்து 1 இன்ச் தள்ளி 1.5 இன்ச் தள்ளி அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இது கரெக்டாக தப்பான்னு அவங்க 1008 கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி என்னோடய மெத்தட்லேயே தான் என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்க்கும் நான் சொல்லி கொடுக்குறேன். நெக்கு வந்து சைடு நெக் வந்து 1.5 வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 2 வச்சுருக்கேன். பேக்கில் கட் பண்ண எதுவும் தேவையில்லை, ஏன்னா காலர் வைக்க போகிறோம். இல்லை காலர் வேண்டாம், அப்படியே பனியன் டைப்பில் நீங்கள் தைச்சிக்கினாலும் தைச்சிக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம எந்த விதத்தில் கற்றுக்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட் வரைக்குமே தைக்க போகிறோம். இப்போ இருக்கிற அளவு அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் சைடில் இருக்க அளவு குறைச்சிக்கலாம். அவ்வளோதான், ஷர்ட்டு கட் பண்ணியாச்சு. நான் இது வரைக்கும் லாங் வீடியோ எதுவும் போட்டது கிடையாது. ஏன்னா நம்ம அவ்வளோ நேரம் பேசினா எல்லோரும் கேட்பாங்களா அப்படின்னு தான் நான் பாட்டு போட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவில் நடுவில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ நேரம் தொடர்ந்து பேசும்போது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்திருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் அதை எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ இதுக்கு காலரு கிராஸில் நான் கட் பண்ணுறேன். ஏன்னா மீதி இருக்க கிளாத்தே இவ்வளோ தான். கிராஸ் காலர் வச்சு ரவுண்டாக காலர் வரும், ஆஃப் காலர் அந்த மாதிரியே வச்சுக்கலாம். இல்லை எனக்கு பெரிய ஜென்ஸ் காலர் மாதிரி வேணும்னாலும் இடுப்புக்குன்னு ஒரு பட்டி கிளாத் எடுத்துடணும், அதை வச்சு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து கிராஸ் காலர், இது ரெண்டையும் அட்டாச் பண்ணோம். அந்த அட்டாச் வந்து பேக்கில் போயிடும், அது உங்களுக்கு வெளியே தெரிய போகிறதில்ல. இது வந்து இடுப்புக்கு பெல்ட்டுக்குன்னு எடுத்து வச்சுருந்த கிளாத்து, இதை வச்சோம்னா நம்ம பெரிய காலர் கூட வச்சுக்கலாம். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி காலர்